வணக்கம்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நந்தா 2025 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இப்போ வந்திருக்கும். ஸோ இந்த 2026 எக்ஸாம் எழுத போகிற செகண்ட் சை தேர்ட் சை அதை விட ப்ரொபபட்ச் பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கவலைப்படிச்ச ஒரு விஷயம், நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வேற இல்லை, ரைட்? ஸோ நிறைய பேர் இதான் ரிசல்ட்ஸ் வருமென்னு தெரியும். ஏன்னா நாம் படிக்கலைன்றது அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம் என்ன மிஸ்டேக் விட்டோம்னு அது தெரியாமல் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு 15 நிமிஷத்துக்கு பார்க்க போகிற விஷயம், இந்த 2026 எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் எப்படி நாங்கள் ரெடி ஆகலாம். கிட்டத்தட்ட 120+ நாள் தான் இருக்குது. ஸோ இந்த நாளுக்குள்ள எப்படி நாங்கள் ரெடி ஆகலாம், எதை படிக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் என்ற விஷயத்தையும், ஏன் எங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, ஸோ அதுக்கான ரீசன் என்ன என்ற மாதிரியான விடயங்களை பற்றி இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போவேன். ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு 15 நிமிடம். ஸோ நீங்கள் இதை சரியாக நான் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த செமினார்கள் வந்து கொண்டு இருக்கும். எங்களுடைய ஏற்கனவே ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லா செமினாருமே யூடியூப்ல லைவ்ல நாங்கள் பார்க்கக்கூடிய மெசேஜ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், ரைட்? நான் இப்போ இதில் கதைக்க போகிற விடயம் என்னென்றால், இப்போ முதலாவது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஃபெயிலியர் என்றது நீ எப்போ நிப்பாட்டுறது என்றதை வச்சு தான் ஃபெயிலியர். நீ இதோட போதும், இது படித்தது போதும், நாங்கள் என்ன கிடைக்கிறதுக்கு போவோம், அல்லது வேற ஒர்க் ஏதாவது செய்வோம், ரைட்? இப்படியான மைண்ட் செட்டில் நீங்கள் இதை ஏ லெவலில் செகண்ட் சை தேர்ட் சை ட்ரை பண்ணாமல் போனால் தான் அது ஃபெயிலியராக இருக்கும். ஏனெண்டா ஒரு விஷயம் இதில் நான் என்ன பெரிய சொல்லணும், நான் 2 தரம் ஏஎல் ஃபெயில் விட்ட ஒரு ஆள் தான். ஸோ எனக்கு ஃபெயிலியர்ண்டா என்னண்டு அதோடைய பெயின் எனக்கு தெரியும். அதனால தான் நான் கதைக்கிறேன் இப்போ. ஸோ ஒரு எஸ்ஸில் இருந்து ஃபர்ஸ்ட் எஸ், 2வது தரம் பிஎஸ் எடுத்து, தேர்ட் சை தான் A2C எடுத்து நான். ஸோ நான் வகுப்புல பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு 10 வருஷத்துல, அதாவது ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல்ல நான் ஒரு ஃபெயிலியராக இருந்து, ரைட்? 10 வருஷத்துல லைஃப் எங்கேயோ இடத்துக்கு கொண்டு விட்டாச்சு. ஏனென்றால் நான் அந்த 3வது தரமும் ட்ரை பண்ணபடியா. அப்படி இல்லை எனக்கு அது சரி வராதுன்னு நான் யோசிச்சு ஏ லெவலோட, அதாவது செகண்ட் சையோடையே நான் நிப்பாட்டி இருந்தா என்னுடைய லைஃப் இந்த மாதிரி மாறி இருக்காது, ரைட்? ஸோ அதனால இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம்னு பார்க்காம நாம பார்க்க வேண்டியது 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷத்தை எங்களுடைய லைஃப் அங்கால தான் இனிமே இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கொள், ரைட்? பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்? கிடைக்கிறதுக்கு போ, டைமை வேஸ்ட் பண்ணாத, வயசு போய் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய கோர்ஸ் நீ யூனிவர்சிட்டிக்கு போனாலும் டிகிரி எடுத்துட்டு பேசாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய கோர்சஸாக நிறைய இருக்குது, ரைட்? ஸோ கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், டாப் கோர்சஸ் நீ போகணுமெண்டா ட்ரை பண்ணிக்கொள், ரைட்? தேர்ட் சைக்காக ஒன்றும் செய்யலாது, ரைட்? என்னது செகண்ட் சை இப்போ எடுத்தார்கள், இனி தேர்ட் சை எடுக்க போகிறார்கள், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? ஓகே. ஸோ நாங்கள் முதலாவது பார்ப்போம். இப்போ உனக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது, இன்னும் உனக்கு இருக்கிற டைம் அதாவது உனக்கு ஆகஸ்ட் எக்ஸாம் நடக்குமென்ற சொன்னதன் அடிப்படையில் 128 நாள் உனக்கான டைமாக இருக்குது. இப்போ 9 மணித்தியாலம் இருக்குது கிட்டத்தட்ட, ரைட்? எங்களை லவ் ஸ்டெப்ஸில் நீ இதில் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கான எவ்வளோ நாள் இருக்குதுன்றது ஒவ்வொரு நாளுமே அப்டேட் ஆகிக்கொண்டு, ஒவ்வொரு செகண்டும் அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த 128 நாள் தான் இருக்குது, 128 நாள் தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், 128 நாள் இருக்குதுன்னு பார்க்கலாம், ரைட்? இருக்கிற டைமை சரியா பயன்படுத்தினா உண்மைக்குமே இவ்வளவு டைமும் இவ்வளவு காலமும் போதுமானது. ஆனால் நாங்கள் மொபைலில் அல்லது இல்லை இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் இதுகளை நாங்கள் அவாய்ட் பண்ணாமல் படிக்கலாம் என்று யோசிச்சு அது தப்பு, ரைட்? ஓகே. ஸோ இன்னும் 128 நாள் இருக்குது. ஸோ இதுக்கு நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்? நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த 2025 எக்ஸாம் எழுதின ஒரு ஆளாக இருந்தால், இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க,
இந்த 4 முக்கியமான விஷயம் நான் இதுல நோட் பண்ணியிருக்கேன். அதாவது கம்ப்ளீட் தியரி. 14 பாடமும் கம்ப்ளீட்டா தியரி முடிச்சிருக்கியா? செக்ஷன் வைஸா 79 2024, நான் சொல்றேன் 2025 பட்சண்டபடியா 2024 வரைக்குமான பேப்பர் செய்தியா? செய்து விட்டதை நீ திருப்பி செய்து பார்த்தியா? பார்ட் 2 லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆவது செய்து பார்த்தியா? ஸ்கீமோட 2019 2024 வரைக்கும் செய்து பார்த்தியா? ஃபுல் பேப்பர் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் செய்து பார்த்தியா நீ செல்ஃபா? பார்ட் 1 பார்ட் 2 இப்படி இவ்வளவும் செய்து நீ குறை ரிசர்ச் எடுத்திருந்தால், அப்படி எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை, ரைட்டா? ஸோ இதுல நீ என்னென்ன விடயங்களை ஃபாலோ பண்ணினேன்றதை இதுல எனக்கு சொல்லிக்கொள், ரைட்? ஸோ இப்பயே உனக்கு மிஸ்டேக் விளங்கும். நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், 2 தடமும் ஃபெயில் வந்ததுக்கான ரீசன் நான் தான். ஸோ ஒரு மிஸ்டேக் வந்து எங்களில் அதை நாங்கள் அந்த மிஸ்டேக் எங்களை எடுத்துக்கொள்ள பார்க்கணும், ரைட்? ஸோ ஒரு ஃபெயிலியரில் வந்து இருக்கிற மிஸ்டேக் எங்களில் எடுத்துக்கொள்ள பார்க்கணும், அதை கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும். நம்முடைய மிஸ்டேக் தெரியாமலே இருக்கக்கூடாது. ஸோ நான் பாஸ் பேப்பரில் அவ்வளவு மினக்கடையில் தியரிகள் படிக்கல, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் சைடில் வந்து கெமிஸ்ட்ரிக்குரிய தியரி கூட நான் செகண்ட் சைட் தான் பர்பல் பட்சோட போய் படிச்சுக்கொண்டேன். ஸோ தியரி என்றது மிக முக்கியம். நான் அதான் வகுப்பில் சொல்றேன், ஆழமான தியரி அவசியம். ஸோ எங்களுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கம்ப்ளீட்டாக 100% தியரி சொல்லித்தான் பேப்பரோட செய்துன்னு போகிறோம். அதை விட ஸ்கீமுகள் ரிசோர்ஸில் இருக்கிற அவ்வளவு தியரியுமே ஷோர்ட்டாக சொல்லப்படுது, டியூட்டில் அடிக்கப்படுது. ஸோ எங்களுடைய வகுப்பு வந்தாக்களுக்கு அது இவ்வளவு விடயமும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. ஃபுல் பேப்பரும் குறிப்பிட்ட அளவு பேப்பர் செய்து விட நாங்கள். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறார்கள் இவ்வளவும் செய்து உங்களுக்கு ரிசர்ச் குறைஞ்சா உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி குறைவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் 100க்கு 99% ஆனாக்கள், ரைட்டா, எவ்வளவும் செய்யாமல் தான் நீங்கள் ரிசர்ச் குறைவாக எடுத்திருக்கீங்க. சரி, நான் C2S 2CS எதிர்பார்த்தேன், எனக்கு ஒரு C2S வந்திருக்குது, 3S வந்திருக்குது. ஒரு பாடம் ஃபெயில் வந்துட்டேன்டால் அதுக்கு ரீசன் வந்து இந்த ஸ்கீம். நீ செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் படி செய்து பார்க்காதால MCQ வச்சு கூட நீங்க இந்த ரிசர்ச் படி வந்து எதிர்பார்க்குறீங்க, ரைட்டா? ஒரு 38 39 எடுத்த ஒரு ஆள் எனக்கு B வேணும் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அங்கால செகண்ட் பார்ட்ல அவ்வளவுக்கு நாங்க ஸ்கோர் பண்ணல என்றால் ஒரு தெரியும் செகண்ட் பார்ட் எங்களோட கையில இல்லை, ரைட்? இப்போ உங்களுக்கு ஸ்கீம் நான் காட்டுறேன். ஸோ இதுல பார்க்கவே தெரியும் எவ்வளவோ விடயங்கள் இருக்குது இதுல. இந்த ஸ்கீம் படி பாத்தீங்கன்னா, ரைட்? ஸோ இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல ரைட் ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இதுல பிராக்கெட்டுக்கு பாருங்க 2+1 போடுறாங்க, ரைட்? ஓகே. ஸோ இப்படியான பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா, ரைட்டா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றது கேசஸ், எனர்ஜிக்ஸ், அங்கால லாஸ்டா இருக்கு சக்தி, என்னது ரசாயன சமநிலை, தாக்க இயக்கவியல், அயன் சமநிலை, மின் ரசாயனம் எல்லாமே. ஸோ இதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரைட், இந்த பௌதிக நிலைகள் இல்லையேண்டா மார்க்ஸ் வராது, யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ராவா மார்க்ஸ் வரும். அப்படி நீங்க யூனிட் போடாடி மார்க்ஸ் போய்கொண்டே இருக்கு. ஸோ இதில் நீங்கள் இதுகளை அவாய்ட் பண்ணினால் கிட்டத்தட்ட பாருங்களா எத்தனை மார்க்ஸ் வந்து யூனிட்டுக்கே போகுதுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து ஸ்கீமோட செக் பண்ணியிருக்கீங்க, ரைட்? அதோட சாய்ஸ் பண்ணாமல் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அயன் சமலே சாய்ஸ் பண்ணி வருவது, இண்டஸ்ட்ரியல் வேண்டாம் எஸ்ஐக்கு நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சாய்ஸ் பண்ணுறது, MCக்கு வந்து நிற்கும். ஸோ இப்படி தான் உங்களுடைய ரிசர்ச் குறையதுக்கான காரணம். 100% படித்து எக்ஸாம் எழுது, 100% படிச்சு எக்ஸாம் எழுது. இந்த ஒரு 4 மாதத்துல 100% படிப்பிக்க கூடிய இடங்களுக்கு போய் படி, ரைட்? ஸோ இருக்கிற டைம் வடிவா காணும், ரைட்டா? வடிவா டைம் ஷெடியூல் பண்ணினா எல்லா சேமரும் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உலக பாடத்தை முடிக்கணும், ரைட்? முடிச்சே ஆகணும். ஏனென்றா இது உன்னுடைய லைஃப், ரைட்? ஸோ கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு போய் சாய்ஸ் பண்ணுங்க, கேள்விகளை சாய்ஸ் பண்ணி படிக்காதீங்க, பாடங்களை சாய்ஸ் விடாதீங்க.
ஏனெண்டா அயன்சமலே சாய்ஸ் சொல்லாமல் யோசிச்சா அது ஸ்ட்ரக்சர்ல வந்து நிற்கும். ஸோ இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்தையும் வடிவா 100% தியரியோட படி. 100% தியரி முக்கியம். நீ ரிவிஷன் நான் என்று விடக்கூடாது. இப்ப நான் கழிச்சு கொண்டிருக்க வந்து ரிப்பீட் பேட்ச் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை. இப்ப ஏன் இவங்க ஃபெயிலியர் ஆனாங்கள், ஏன் இது ஃபெயில் ஆகினாங்கள் என்றதை வச்சுக்கொண்டு எனி எக்ஸாம் எழுத போற ப்ரொப பேட்ச்காரர் உங்களை கரெக்ட் பண்ணி கொள்ளணும். ரைட். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரொப பேட்ச்காரருக்கு அது இருக்காது. ரைட். ஸோ கொஞ்சம் இனி இருக்கிற டைம்ல இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஸ்கீம் மிக மிக முக்கியம். அதோட இதுவரைக்கும் நடந்த மாதிரி பேப்பர் வருமென்று எதிர்பார்க்கிறது அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு எதிர்பார்ப்பு தான். யோசிச்சு பாருங்க. இதை வச்சுதான் உங்களோட யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ண போதும். இதுவரைக்கும் நடந்த மாதிரியே வருமென்று எக்ஸாம் எதிர்பார்க்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆனா நாங்க படிக்கிற அவ்வளவு தியரிகள் தான் வரப்போகுது. ஸோ 100% அந்த தியரிகளை படிச்சு ரைட் நாங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகி கொண்டு போகணும். இருக்கிற டைம் வடிவா காணும். நான் திருப்ப சொல்ற விஷயம், இருக்கிற டைம் காணும். நீ ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் ஒர்க் பண்றேன்னா படிக்கிறேன்னா இனி அதை ஒரு 9-10 மணித்தியாலம் செல்ஃப் ஸ்டடிக்கு வச்சுக்கொள். இருக்கிற டைம் சரியா இருக்கு. ரைட். நிறைய பேர் இந்த பாட செலெக்ஷன்ல வந்து புலவர்றது, இண்டஸ்ட்ரியில சாய்ஸ் பண்ணலாம்னு சாய்ஸ்ல விட்டுலாம்னு யோசிக்கிறது. இண்டஸ்ட்ரியல் உண்மைக்குமே பயங்கர ஈஸியான பாடம். ரைட். கிட்டத்தட்ட 6 MCQ 7/5 essay. ஸோ மொத்தமாக 13 மார்க்ஸ் கூடிய பகுதி. விட்டுறாதீங்க. அந்த இடத்துல சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். எக்ஸாம் ஹோலில் இந்த பாடங்களை சாய்ஸ் பண்ணி போகாதீங்க. ஸ்கீம் படி ஒர்க் பண்ணுங்க. தயவு செய்து ஸ்கீமை பிரிண்ட் அவுட் எடுத்து அதன்படி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. 3 பாடத்தையும் சரியா பார்த்து கொள்ளுங்க. ரைட். ஸோ உங்களுக்கு இந்த 2025 ஸ்கீம்ல இருந்து நீங்க 2019 வரைக்குமான ஸ்கீம் எடுத்து அதை அதன்படி ஒர்க் அவுட் பண்ணினால் உனக்கு எப்படி மார்க்ஸ் எல்லாம் நீ செகண்ட் பார்ட்ல விளப்பா என்ற விஷயம் உனக்கு தெரியும். ஸோ அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ரைட் உங்களுக்கான டைம் கட்டாயம் வரும். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்க இவ்வளவு குயிக்கா யூனிவர்சிட்டி போகிறாங்க அப்படியே நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ரைட். ஸோ நான் தேர்ட் சை 2வது யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் லேட்டாக தான் நான் ஏஎல் பாஸ் பண்ணினான். ரைட். ஸோ ஆனால் என்னுடைய லைஃப் வந்து ஒரு கட்டத்துக்கு நான் கொண்டு வந்தது அங்கால என்னுடைய ஒர்க், என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான். ரைட். ஸோ அதே மாதிரி தான் உண்ட லைஃபையும் நீ தான் மாற்றணும். உனக்கான டைம் வரும். ரைட். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக எதுவும் கிடைக்காது. அண்ட் உனக்கு இது கிடைக்கலன்னு யோசிக்காத, இதை விட பெட்டரா ஒரு விஷயம் உனக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்குன்னு யோசிச்சுக்கோ. ரைட். நடந்தது நடக்கட்டும். ரைட். ஸோ இதை நினைச்சே நீ ஃபீல் பண்ணாத. ரைட். நான் திரும்ப சொல்ற விஷயம், ஃபெயிலியர்ண்டா என்னென்னு எனக்கும் தெரியும். ஆனால் அந்த ஃபெயிலியர் தர்ற ஒரு எனர்ஜி வேறு எதுவும் தராது. ரைட்டா. அவமானப்படணும். அந்த அவமானம் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். ரைட். ஸோ அவமானப்படுறதுக்கு யோசிக்காத. ரைட். அதான் எங்களுக்கான சக்ஸஸை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃபியூலாக இருக்கும். ரைட். ஸோ நிராகரித்த இடத்துல நிராகரிக்க முடியாத சக்தியாக வந்து நிற்கணும்னா நம்முடைய ஒர்க் உச்சமாக இருக்கணும். இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் சைடில் வை. ஒர்க் பண்ணு. உன்னை ஒரு புதிய ஒரு ஆளாக மாற்றிக்கொள். ரைட். நீ உன்னுடைய மிஸ்டேக் எல்லாத்தையும் விட்டுடு. நீ ஒரு புது ஆள். இப்போ உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கணும் யோசி. உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு உண்மையாயிரு. இப்போ உனக்கு திருப்பி படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தந்திருக்காங்க, அதை சரியாக பயன்படுத்து. ரைட். உன்னோட நான் இருப்பேன். ஸோ உனக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய செமினார் செய்திருக்கோம், தொடர்ந்தும் செமினார் செய்வோம். அண்ட் உனக்கு படிக்க இயலாத சந்தர்ப்பமாக இருந்தால், உடைய வீட்டு நிலைமை ஏதாக இருந்தாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணினால் கெமிஸ்ட்ரிக்கு 100% சப்போர்ட் நான் செய்து கொள்வேன். ரைட். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கொள்வோம். இந்த சொல்லப்பட்ட விடயங்கள் உனக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாம் ஏன் இந்த ஃபெயிலியர் வந்தது, ஏன் இந்த ஃபெயில் வந்தது என்றதை யோசித்து நாம் ஒர்க் பண்ணினோம்னா நாம்
இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்லேயே எங்களுக்கான அந்த இடத்தை நாங்கள் ரீச் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ரைட். ஸோ இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்படுவோம். ரைட். ஸோ உன்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நீயும் ரெடியாக இருப்ப. ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வருஷம் எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம் இருந்தாலும் நாங்கள் இந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணி எங்களால் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணி நல்ல அசஸ் எடுத்துக்கொள்வோம். ஆல் தி பெஸ்ட். ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் உன்னை நான் சந்திச்சுக்கொள்றேன். ஸோ இது லவ் கெமிஸ்ட்ரி, காதலித்து கற்றுக்கொள்.